Hello friends, இன்னைக்கு 9th max chapter 5ல இருந்து exercise 5.3ல இருந்து 6th question பார்க்க போறோம். The points A minus 5, 4, B minus 1, minus 2 and C 5, 2 are the vertices of an isosceles right angled triangle where the right angle is at B. Find the coordinates of D so that ABCD is a square. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. அதோட வெர்டிசஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. A minus 5, 4, B minus 1, minus 2, C 5, 2. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதோட வெர்டிசஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன, நமக்கு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ரைட் ஆங்கிள் அட்டு பின்னு சொல்லியிருக்காங்க. பி பாயிண்டில் தான் அதோட ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் தி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி ஸோ தட் ஏபிசிடி இஸ் எ ஸ்கொயர். ஸோ டி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம், அதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ ஏபிசிடி ஸ்கொயராக இருக்கப்போ டியோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சின்ஸ் ஏபிசிடி இஸ் ஸ்கொயர், ஏபிசிடி வந்து ஒரு ஸ்கொயராக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் நமக்கு என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, டயக்னல்ஸும் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மிட் பாயிண்ட்டு பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஏசியோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ சின்ஸ் ஏபிசிடி இஸ் ஸ்கொயர், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. மிட் பாயிண்ட் ஆஃப் லைனுக்கு ஃபார்முலா தெரியும், x1 + x2/2, y1 + y2/2. இப்போ நம்ம டி பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், A, Bன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசிக்குள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -5 + 5/2, 4 + 2/2 ஈக்குவல் டு பிடியோட மிட் பாயிண்ட் -1 + A/2, -2 + B/2. ஸோ -5 + 5 ஆட் பண்ணுறப்ப 0/2, 4 + 2 6/2, -1 + A/2, -2 + B/2. அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 0/2 0 தான், 6/2 3, 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 3 வரும். ஸோ 0, 3 ஈக்குவல் டு -1 + A/2, -2 + B/2. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம், ரெண்டாவது இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ -1 + A/2 ஈக்குவல் டு 0, -2 + B/2 ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 × anything 0. ஸோ -1 + A ஈக்குவல் டு 0, A ஈக்குவல் டு 1. இந்த -1 இந்த சைட் போகிறப்ப +1 ஆகிடுது. ஸோ -2 + B ஈக்குவல் டு 2 3s are 6. இந்த -2 இந்த சைட் போகிறப்ப +2. ஸோ B ஈக்குவல் டு 6 + 2 ஈக்குவல் டு 8. ஸோ நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டியோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ டி A, B ஈக்குவல் டு D 1, 8. ஸோ தேர்ஃபோர் த வெர்டிசஸ் D இஸ் 1, 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.